வணக்கம். ஒன்றிய பொது சேவை ஆணையம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய குடிமை சேவை தேர்வு பற்றி 2 காரியங்களை இங்கே பார்க்க போகிறோம். அவ்வப்போது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அவ்வப்போது நம்ம என்ன கேள்விப்படுறோம், இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இந்த சேவை செய்ய வருகிற நபர்கள் மிக திமிராக மக்களிடத்தில் நடந்து கொள்கிறாங்க. அனுதாபம் பரிதாபம்லாம் இல்லை, பொறுப்பாக நடந்துக்கிறது இல்லை, மக்கள் வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறோங்கிற சிந்தனையே மறந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் மனசில் வச்சு தான் ரொம்ப நாளாக நம்ம ஒரு சீர்திருத்தத்தை சொல்லிட்டு இருக்கோம். என்னென்னா, இளங்கலை பட்டம் முடிப்பது மட்டும் ஒரு தகுதியாக இருக்கக்கூடாது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது அந்த நபர்கள் விண்ணப்பிக்கின்ற நபர்கள் சமூக சேவை செய்திருக்கணும். கள நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இந்த சேவை செய்ய வரணும். அரசியல்வாதிகள், அரசியல் இருப்பவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நம்பிட்டு தலையாட்டக்கூடாது. அவங்கள ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு வல்லபாய் சொல்கிறாங்க. அதனால இதை ஒரு எலிஜிபிலிட்டியாக சேர்க்கணும், ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும். 2வது, இவங்க நடத்தக்கூடிய நேர்காணலில் இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி மதிப்பெண் பெற்று வரலாம், இந்த திமுறான ஆட்கள்லாம் எப்படி பணி செய்ய இவங்க அனுமதிக்கலாம், இந்த நேர்காணலுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகுது, அதில் இவங்க வேலை செஞ்சு சீர்திருத்தம் கொண்டு வரணும். சரியான ஆட்கள் தான் இந்த சேவைக்கு வர வேண்டும். நன்றி.